கரூர் சம்பவம் 41 பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுற அந்த சம்பவம்ன்றது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. சிபிஐ விசாரணைக்கு இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சிபிஐ விசாரணையில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் என்றதை பொறுத்தும் நீதிமன்றத்தினுடைய கடைசி தீர்ப்பு எப்படி இருக்கும்ன்றதை பொறுத்தும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். அது டிவிகேயாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இப்போ ஆட்சியில் இருக்கிற டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு சக்தி மக்கள் வாக்குகள் என்றதையும் தாண்டி இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக நடக்கிற விசாரணைகள், அதுக்கு நீதிமன்றம் கொடுக்க போற, சுப்ரீம் கோர்ட் கொடுக்க போற கடைசி தீர்ப்புன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை இந்த வருஷம் அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற தேர்தலில் தீர்மானிக்க போகுது. தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் பல சம்பவங்கள் அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கு. சொன்னா ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தேர்தல் நடத்தப்பட இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் ஆர்வம் இருக்கிறவங்க இல்லாட்டி என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புறவங்களுக்கான ஒரு வீடியோவா இது இருக்கு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்கான இடைக்கால தீர்ப்பு கொடுக்கப்படுது, இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுது. டிவிகே தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் இன்னும் 4 தரப்புகள் மொத்தம் 5 மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே வழக்கு விசாரணைகள் முடிவடைஞ்சு இடைக்கால உத்தரவு இன்றைக்கு பிறப்பிக்கப்படுது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை என்றதுக்கு பின்னாலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. என்ன சொன்னா சிபிஐ என்றது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வர ஒரு நிறுவனம் அடிப்படையில் அமித்ஷாவுக்கு கீழே இருக்கு. டிவிகே தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் சிபிஐ விசாரணைகளை எதிர்த்து நிராகரித்து வந்திருக்கு. அதுக்கு எதிரான பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அமித்ஷாவினுடைய காலில் போய் விழுந்திருக்கிறார். பிஜேபியோட சேர்ந்து செயற்படுறதை தவிர அவருக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையை இன்றைக்கு தமிழக அரசு எதிர்த்து கொண்டிருக்கு. ஆனால் எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் நீங்களும் இதே சிபிஐ விசாரணை தானே கேட்டீங்கன்ற மாதிரி இன்னும் ஒரு பக்கம் ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கு. அதனால உச்ச நீதிமன்றத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய இடைக்கால உத்தரவு என்று சொன்னா இந்த வழக்க இந்த விசாரணையை சிபிஐ தொடரும். வெறுமனே சிபிஐ மட்டும் தொடரும் என்றது உத்தரவு கிடையாது. அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு குழுவையும் சுப்ரீம் கோர்ட் நியமிச்சிருக்கின்றது இதுல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. பொதுவாக சிபிஐ விசாரணை என்றது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரும், பிஜேபி அரசாங்கத்துக்கு கீழே வரும். அமித்ஷா சொல்றது கேட்டுதான் அந்த விசாரணைகள் எல்லாம் நடக்கும் என்ற மாதிரி ஒரு பொதுவான நிலைப்பாடு இந்தியாவினுடைய சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனா இந்திய சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் தலைமையில் இன்னும் 2 உயர் போலீஸ் அதிகாரிகளையும் சேர்த்து 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு. ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வேலை செய்யறவர்களா இருந்தாலும் சரி, ஆனா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களா அந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் இருக்க முடியாது என்று சொல்லியும் ஒரு உத்தரவையும் சுப்ரீம் கோர்ட் ஹைலைட் பண்ணியிருக்கு. என்று சொன்னா அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்க முடியும், அவங்க ஒரு கட்சி சார்பானவரை இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்க முடியும். இது மிக மிக முக்கியமான ஒரு உத்தரவு. என்று சொன்னா சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு பதிவு செய்திருக்கிற மனுவில் கூட எங்களுக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லி கேட்கப்படவே இல்லை. அவங்க கேட்டதும் கூட எஸ்ஐடி விசாரணை தான், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று தான் இதை விசாரிக்கணும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கை தான் டிவிகே சார்பாகவும் முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழக அரசாங்கம் ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சென்னை நீதிபதி சொன்னதும் கூட எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது. அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு இல்லாட்டி அவங்க தனி விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி தலைமையிலேயும் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. தமிழக அரசாங்கம் சார்பாக இல்லாட்டி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய அந்த விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு எதிராக தான் டிவிக்கு இந்த மனுவை பதிவு செய்திருந்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் இதுல 2 பேர் சார்பாக மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 பேரும் நாங்களாவே மனுவை பதிவு செய்யல என்றது சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அரச தரப்பு சட்டத்தரணி வில்சன், அவரே ஒரு எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பியாவும் இருக்கிறார், அரச தரப்பு சட்டத்தரணியாகவும் இருக்கிற வில்சன் போய் நீதிமன்றத்தில் அதனுடைய வாதத்தை முன்வைக்கிறார். இது நடந்து கொண்டிருக்கு, நாங்க அவங்களை கூப்பிட்டு சந்திச்சிருந்தோம், பாதிக்கப்பட்டவங்க சிபிஐ விசாரணை கேட்கவே இல்லை, தங்களுடைய பேர்ல போலியா இந்த மாதிரி சைன் பண்ணப்பட்டு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி வில்சன் போய் நீதிமன்றத்தில் சொல்றார். சரி, அதை நாங்க பரிசீலிப்போம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதுக்கான பதிலா சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட நபர்கள் ஒரு சில ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, நாங்க தான் ஒரு சிலர் சொல்லி இருக்கிற விஷயம் என்று சொன்னா நாங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறோம், இதுல எந்த விதமான அழுத்தமும் கிடையாது. ஆனா இந்த மனுவை பதிவு செய்ததுக்கு பிறகு டிஎம்கேல இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களுக்கு காசு தர்றோம், வேலை தர்றோம் சொல்லி எங்களை அச்சுறுத்துற மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி ஒரு நபர் சொல்லி இருக்கிறார். உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லி இருக்கு, சிபிஐ இதை விசாரிக்கும், 3 பேர் கொண்ட குழு அதை கண்காணிக்கும்,
மாதத்துக்கு ஒரு தடவை அந்த விசாரணையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் என்ன, எப்படியான மட்டத்தில் இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தவறாம அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படணும் சொல்லியும் அந்த உத்தரவுல வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு சில மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுவரைக்கும் டிவிக்கே சார்பா ஊடகங்கள்ல சொல்லப்பட்ட தகவல்கள் இல்லாட்டி பொது விவாதங்கள்ல பேசப்பட்ட விஷயங்கள்ன்றது ஒரு அரசியல் கட்சி சார்பான விஷயங்களா இருந்தது. ஆனா சுப்ரீம் கோர்ட் நேரடியாக கேள்வி எழுப்புற மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. எப்படி 30-40 டெட் பாடிகளுக்கு நள்ளிரவிலேயே பிரேத பரிசோதனை நடந்தது, போஸ்ட்மார்ட்டம் எப்படி அவ்வளவு அவசரமா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு, 4 மணிக்குள்ள உடல்கள் தகனம் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஜட்ஜ் கேள்வி எழுப்புறார். ஒரு அரசியல்வாதி கேள்வி எழுப்புனது இல்லாட்டி ஒரு கட்சி கேட்டிருக்கிற கேள்வி கிடையாது. அதுக்கு ஒரு சில டாக்டர்ஸ் சில பதில்களை சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு அவசர கால நிலமன்ற அடிப்படையில் இந்த மாதிரியான பிரேத பரிசோதனைகளை நடத்த முடியும் என்ற மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இந்த விளக்கம் எல்லாம் தெரியாம இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இப்படியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு பின்னால சில சந்தேகங்கள் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு தமிழக அரசுக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. 8 கிழமைகளுக்குள்ள ஒரு அபிடவிட், ஒரு சத்திய பிரமாணத்தை வந்து பதிவு செய்ய முடியும்னு சொல்லி தமிழக அரசுக்கும் உச்சநீதிமன்றம் வந்து கால அவகாசம் கொடுத்திருக்கு. பதில் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு திரும்பவும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு இடைக்கால உத்தரவுன்றது சில நேரங்களில் திருத்தப்பட முடியும், மாற்றப்பட முடியும். அது எதிர்வரும் நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிற இன்னும் ஒரு சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. சொன்னா ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிற கரூர் அதை விசாரிக்க வேண்டியது மதுரை கிளையாதான் இருந்தது. நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கை சென்னை கிளை எப்படி விசாரிச்சிருக்க முடியும்? சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மனுவை எதுக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது? அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அங்கு பேசப்பட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது, அங்கு விமர்சிக்கப்பட்ட விஷயங்கள், போடப்பட்ட உத்தரவுகள் மட்டும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது, ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதே பிழையானது. அதை தள்ளுபடி செய்திருக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த நீதிமன்றம் எந்த அடிப்படையில் மதுரை நீதிமன்றம் விசாரிச்சிருக்க வேண்டிய இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது? இந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தது. தனிநபர் தாக்குதல் மாதிரி விஜயனுடைய தலைமைத்துவம் சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்ததுன்னு சொல்லி நான் சொல்லல, அரசியல்வாதி சொல்லல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நேரடியாக விமர்சிச்சிருக்கிறார். நீதிமன்ற நெறிமுறைகளை தாண்டி அந்த வரையறைகளையும் மீறி இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற உத்தரவு, இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய ஒரு கருத்தா இன்றைக்கு வந்து தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதும் இன்றைய இடைக்கால உத்தரவில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வில்சன் வெளியில வந்து குறிப்பிடுறார், ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற அருணா ஜெகதீசன் அவங்களுடைய விசாரணைக்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறதா வில்சன் குறிப்பிடுறார். ஆனா ஜட்மெண்ட்ல வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு சிபிஐ விசாரணை நடத்தப்படும் என்றது. சிபிஐ விசாரணைன்றது ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற விசாரணைகளுக்கு விதிக்கப்பட்ட தடை, அதுவும் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நாங்கள் இப்படி வழங்கிக் கொள்ளலாம் அப்படி வழங்கிக் கொள்ளலாம் என்றது கிடையாது. அருணா ஜெகதீசனுடைய விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சிருக்கு, சிபிஐனுடைய கைகளுக்கு இது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பல கேள்விகள் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்தில் விமர்சிக்கப்பட்ட மாதிரி எப்படி அந்த ஜட்ஜ் விமர்சிக்க முடியும் என்றது தான் திரும்ப திரும்ப ஜட்ஜ் வந்து இந்திய வழக்கு விசாரணையிலேயும் ஒரு கேள்வியா முன் வச்சிருக்கிறார் என்று சொன்ன. அதுக்கு பின்னால் இருந்த அரசியல் பின்புலம் பற்றி கடந்த நாட்களில் பேசப்பட்டிருந்தது. சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிக்கும் டிஎம்கே அரசியல் தொடர்பு சம்பந்தமா பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அது நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம நாடு இல்லாட்டியும் கூட நீதிமன்ற விஷயம் என்ற அடிப்படையில் அதுக்குள்ள நாங்கள் பெருசா போகாம இருப்போம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் கடந்த நாட்களில் பேசப்பட்டிருந்தது. ஒரு சில யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் கூட அதுவாக தான் இருந்தது. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து நீதிமன்ற வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். நீங்க ஓடி ஒளிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றாரு, நாங்க ஓடி ஒளியல, எங்களுடைய போன் சிக்னலை இப்பவும் கூட நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, போர்டர்ல நாங்கள் நின்றோம், போலீஸ் சொன்னதை கேட்டு தான் அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. போலீஸ் எங்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தது. அந்த எல்லையிலேயே நாங்கள் இருந்தோம் என்றதை அவர் வந்து இன்னைக்கு தெளிவாக பதிவு செய்கிறார். அவர் கழிச்சு கொண்டு போற நேரத்தில் சன் நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து மைக்கை நீட்டி கதைச்சு கொண்டு போற நேரத்திலேயே இப்போ ஒரு ஊடகங்களுக்கு ஒரு நபர் கருத்து சொல்றாருன்னு சொன்னா, கதைச்சு முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கலாம். அது ஒரு விவாதம் கிடையாது. ஒரு தொலைக்காட்சி விவாதம்ன்றதுக்கும் ஒரு மைக்க நீட்டி வாய்ஸ் கார்டு எடுக்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இந்த சாதாரண அடிப்படை புரிதல் கூட இல்லாத, இல்லாட்டி அப்படி இருந்தும் இந்த பணத்துக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டம் ஜேர்னலிஸ்ட் என்ற நபர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்க முடியாததா இருக்கும். ஆதவ் அர்ஜுனா பதிவு செய்யணும் ஒரு விஷயம் சொன்னா, வேற எந்த ஒரு இடத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு வரவேற்பு சாதாரண மக்களால கிடையாது. போலீஸ் எங்களை எல்லையிலிருந்து வரவேற்று அந்த இடத்துக்கு கூட்டி போய் இந்த இடத்துல தான் நீங்க நிக்கணும்னு சொல்லி போலீஸே வரவேற்று எங்களை கூட்டி போனது, அதுக்கான ஆதாரங்களும் அடுத்த விசாரணைகளில் சமர்ப்பிக்கப்படும் சொல்லி டிவிக்கு சார்பா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டிஎம்கே தரப்பு சட்டத்தரணி வில்சனும் கூட சொல்லி இருக்கிறார், எங்களுடைய அபிடவிட்டை வந்து நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம், எங்களுடைய தரப்பு விளக்கங்கள் கொடுக்கப்படும், இந்த
மனு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிழையானதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படும் இருந்தா அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி நாங்கள் அந்த விசாரணைக்கெல்லாம் கோரலன்னு சொல்லி மனுதாரர்கள் குறிப்பிட்டதா செய்திகள் வந்து கொண்டிருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அழுத்தங்கள் பேசப்பட்டு வருது. அது உறுதி செய்யப்படுமா இருந்தா இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இடைக்கால உத்தரவு கூட ரத்து செய்யப்படலாம், அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற மாதிரி டிஎம்கே சட்டத்தரணி வில்சனும் கூட சொல்லியிருக்கிறார். கரூர் சம்பவம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சம்பவமாகவும் விசாரணையாகவும் வழக்கு தீர்ப்பாகவும் மாறப்போகுது என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.